மாறுது. அடிப்படையில தமிழும் ஆங்கிலமும் அமைப்பு ரீதியா வேறுபட்ட மொழிகள். நான் முன்னாடியே சொன்னேன். இப்ப பாருங்க, the room is clean அப்படின்னு சொல்றீங்கன்னா தமிழ்ல என்னங்க? அறை சுத்தமாக இருக்கிறது. அறை, இது பாருங்க, அறை சுத்தமாக இருக்கிறது. இருக்கிறத மூவ் பண்ணிட்டேன் பாத்தீங்களா? இருக்கிறத வந்து நீங்க வந்து தள்ளி போடுறீங்க பாத்தீங்களா? இங்க இப்படி என்ன, the room நம்ம நார்மலா சுத்தமாக கிளீன் இருக்கிறது இஸ் ஜம்பிள் பண்ணி இருக்கு. இந்த ஜம்பிள் பண்ணத the room is clean மாத்திரம் பாத்தீங்களா? இதுதான் நமக்கு வந்து தமிழர்களுக்கு ஆங்கிலம் பேசுறது ஏன் கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்திய மொழிகளுக்கே உள்ளது. ஏன் அப்படின்னா நம்ம மைண்ட்ல இதே மாதிரியே மாத்த ட்ரை பண்ணுவோம், அதே மாதிரியே மாத்த இங்கிலீஷ் தமிழை மாத்த ட்ரை பண்ணுவோம். பொசிஷனை மாத்த மாட்டோம், வேர்ட்ஸ் அப்படியே பொசிஷன்ல கொண்டு போடுவோம். இப்ப பாக்கலாமா? அங்க போ, அங்கே போ, பாருங்க, இங்கே போ தமிழ்ல வந்து இங்கே, தேர் கோ, ரைட்? ஆனா இங்கிலீஷ்ல அப்படியே தலையில போடுறோமா? அப்படியே மாத்தி போடுறோமா? சோ இந்த மாற்றம் தான் நம்ம மனசளவுல உள்ள போய் ஊறிடணும். ஓ அப்படியா? இப்ப பாருங்க, நான் அங்கே போனேன், பாருங்க, நான் அங்கே போனேன். இது வந்து ஐ வெண்ட், அவ்வளவுதான். அப்படியே மாறுது பாத்தீங்களா? எப்படி இந்த வினைச்சொல் எப்படி ஃப்ரண்ட்ல கொண்டு வராங்க பாருங்க. அவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை வினைச்சொல் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அந்த வினைச்சொல்ல சப்ஜெக்ட் பக்கத்துல வச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. இங்கிலீஷ்ல ரொம்ப நெருக்கமா வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம ஆனா ரொம்ப தள்ளி போட்டுறோம் பாருங்க. இந்த அடிப்படையான ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும். இது இருந்ததுன்னா நீங்க வந்து தப்பு பண்ணவே மாட்டோம், கரெக்டா மைண்ட்லயே மாத்திடுவீங்க, அங்கேயே கரெக்ட் பண்றீங்க, ரைட்? அது ஒரு டிரான்சிட் பிளேஸ் மாதிரி தான் இந்த வார்த்தை. இப்ப பாருங்க, ஐ வென்ட் தேர் எப்படி போலாம்? ஐ டிட் கோ தேர். பாருங்க நான் எப்படி கரெக்ட் பண்றேன்னு, நான் எப்படி அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கேன் பாருங்க. இதை வச்சு நூற்றுக்கணக்கான வாக்கியங்கள் நீங்க பண்ணிடுவீங்க. ஐ டிட் கோ தேர், ரைட்? சோ ஐ டிட் கோ தேர். நல்லா பாருங்க, ஐ கோ தேர், நான் போனேன், நான் அங்க போனேன், நான் நீ அங்க போனியா, நான் அங்க போனேன்னா பாருங்க. நான் இங்க பாருங்க, நான் அங்கே போனேனா. சோ ஸ்ட்ரக்சரலாவே தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் பொசிஷன்ஸ் வேற, வாக்கியத்தோட பொசிஷன்ஸ் வேற, வார்த்தைகளோட பொசிஷன் வேற. அந்த வாக்கியத்துல இந்த அடிப்படை உண்மை உள்ள போய் உரையணும். மனசுல போய் உறைஞ்சிட்டாலே போதும். ஒவ்வொரு வாட்டியும் அந்த நினைப்பு வரும், பொசிஷன் கரெக்ட் பண்றோமா, பொசிஷன் கரெக்ட் பண்றோமா. when will I go, when I will go ன்னு சொல்லவே கூடாது. when will I go, நான் எப்போ போவேன். when will you go, நீ எப்போ போவ. அப்ப பாருங்க, வென்னுக்கு அப்புறம் வில் வருது பாருங்க, நீ எப்ப போவ. அந்த கிராமர் வேர்டை முன்னாடி போட்டுருவாங்க. சோ ஒரு முக்கியமான விஷயம், இப்ப நான் அப்படி போறேன்னு வச்சுங்க, ஐ கோ, ரைட்? இப்ப சொல்லுங்க, இப்ப என்னங்க, ஐ வில் கோ என்னது? ஓகே, இப்ப ஒண்ணு பண்ணலாமா? சோ நாளைக்கு என்ன வருதுங்கிறது ஓரளவு ஐடியா கொடுத்துறவா? ஓகே, அப்படியே வச்சுக்கலாமா? ஐ கோ, நான் ஐ கோ, நான் போகிறேன், ஐ வில் கோ. இப்போ சொல்றேன், ஐ ஆல்வேஸ் கோ, நான் எப்போதும் போகிறேன். கேர்ஃபுல்லா சொல்லணும், நான் எப்பொழுதும் போகிறேன். I always go. I often go. எப்போவாது நான் அடிக்கடி அடிக்கடி போய் ரொம்ப தைரியமா சொல்லணும். இது ஒண்ணு நூத்துக்கணக்கான சென்டென்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ண போறோம். அடிக்கடி போகிறேன், அடிக்கடி போகிறேன். இங்க பாருங்க, I sometimes, சில நேரங்களில் போகிறேன். Sometimes நான் ஒருபோதும் போகிறதில்லை, நான் ஒருபோதும் போகிறதில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிரசன்ட்லயும் போல, பாஸ்ட்லயும் போல, ஃபியூச்சர்லயும் நான் போக மாட்டேன். ஐ நெவர் கோ. இப்ப பாருங்க, ஐ செல்டம் கோ. seldom means மிகவும் அரிதாக, எப்பயாச்சும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி. மிகவும் அரிதாக.
மிகவும் அரிதாக. ஐ ஹார்ட்லி கோ. மிகவும் அரிதாக. மிகவும் அரிதாக. ஐ ஹார்ட்லி கோ. Hardly means மிக மிக அரிதாக. 2 வருஷத்துக்கு ஒரு இடம் போறது. மிக hardly. மிக அரிதாக. Both are same. Seldom இல்ல, and இது மிக மிக அரிது. செல்டம்னா அப்பப்போ போவேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டினா அது. இது 2 வருஷத்துக்கு ஒரு இடம் போறது. ஐ ரேர்லி கோ. அரிதாக. இது வந்து 6 மாசத்துக்கு ஒரு இடம் போறது. இது இந்த ஃப்ரீக்வன்சி நீங்க சும்மா ஒரு கணக்குக்கு 6 மந்த்ஸ்னு வச்சுங்க. இதோட ஃப்ரீக்வன்சி அதிகம். ஹார்ட்லினா 2 இயர்ஸ்க்கு ஒரு இடம் வச்சுங்க. rarely na அரிதாக. ரொம்ப ரொம்ப அரிதாக. மிக செல்டம்னா 1 இயர்க்கு ஒரு இடம். Rarely அரிதாக. Right. I usually go. வழக்கமாக போகிறேன். Right. இப்ப நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன். I should go. நான் போக வேண்டும். அருமை அருமை அருமை. should go. வேண்டும். நான் போக வேண்டும். நல்லா பாத்துங்க. நான் போக வேண்டும். I may go. நான் போகலாம். நீங்க எழுதுறதுக்கு டைம் கொடுக்குறேன். I may go. நான் போகலாம். may go. I may go. நான் போகலாம். இந்த மேல மேக் பாருங்க. மே மாசத்துல மே இருக்கு, இதுலயும் மே இருக்கு. அந்த மேல இருக்குங்களா? அதே மாதிரி மார்ச் இருக்கு இல்லையா? மார்ச்னா என்னங்க? மாசத்து பேரும் மார்ச் தான். இன்னொரு மார்ச் என்னங்க? மாதம் month. மாதம். இன்னொரு மார்ச் லெஃப்ட் ரைட் சொல்ற மார்ச். ஆமா. அதே மாதிரி ஆகஸ்ட் இருக்கு இல்லையா? ஆகஸ்ட் மாசம் பேரு. இன்னொன்னு என்னங்க? ஆகஸ்ட் எழுதிக்கிறீங்களா? ஆகஸ்ட்னா கம்பீரம். கம்பீரம். ஆகஸ்ட்னா கம்பீரம். எழுதிக்கிங்க. ஆகஸ்ட்னா கம்பீரம். இன்னொரு ஆகஸ்ட் 8வது மாசம். ஆகஸ்ட் நீங்க எழுதிருக்கணும். மார்ச், மே. நீங்க படிக்கிறப்ப இது பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு மார்ச்சுக்கு தமிழ்ல என்னங்க சார் சொல்றது? ஆப்டா சொல்லுங்க. இன்னொரு மார்ச்சுக்கு தமிழ்ல என்னங்க சார்? மார்ச்சுக்கு நடைதான். நடை. மார்ச்சிங் பாஸ்ட் நடை, நடக்கிறது தான். என்ன ஒரு ஒழுக்கமா நடக்கிறது. மே. மேனா ஒண்ணு வந்து மாசம், இன்னொன்னு வந்து இருக்கலாம். மேபி தான். நான் பேபிக்கு வருவோம். அது நாளைக்கு கிளாஸ் வர்றப்ப மைட். போனாலும் போகலாம். எழுதிக்கிங்க. போகலாம். நம்ம இது மந்த் 40% 40% பாசிபிலிட்டி இருக்குன்னா இது 50, இது வந்து 30% தான் பாசிபிலிட்டி இருக்கு. ரைட் ரைட். எழுதிக்கிங்க. All right. I can go. நான் போக முடியும். எழுதிக்கிங்க. நான் போக முடியும். எழுதிக்கிங்க. எழுதினால் மட்டுமே பயன், இல்லை என்றால் பயன் இல்லை. நான் போக முடியும். ஒவ்வொரு வகுப்புலையும் கேள்வி இருக்கும். நீங்க பழைய நோட்ஸ் தரவானாதான் நீங்க அதுக்கு பதில் சொல்ல முடியும். நான் போக முடியும். அப்படியே மாத்திர பாருங்க. I could go. நான் போக பாருங்க. நான் போக அழகா வருது பாருங்க. நான் போக. ஆனா அந்த வார்த்தை 3வது வார்த்தையா வருது பாத்தீங்களா தமிழ்ல? இங்க 2வது வார்த்தையா இருக்கிறது. நான் போக முடிந்தது. அருமை. நான் போக முடிந்தது. சூப்பர். I will go முன்னாடி போட்டது. நான் போவேன். இங்கேயும் பாத்துங்க.
ஐ வில் வந்து உண்டாம இருந்து பாருங்க. ஐ வுட் கோ, நான் போவேன் தான். இது என்னங்கிறத நாளைக்கு கட்டாயமா இது பார்ப்போம் என்னன்னு. இது பார்த்துக்கலாமா? அது ஒரு 80% போகும். 80% பாசிபிலிட்டி இருக்கு. பாசிபிலிட்டின்னு அது புரியுதுங்களா? ப்ராபபிலிட்டி 80% நான் போவேன். இப்ப இந்த இதுக்கும் அதே மீனிங் தான் நான் வேற இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, ஐ ஷால் கோ, நான் போவேன் தான். இதுவும் இது மட்டும் போட்டுங்க. 70% பாசிபிலிட்டி. ஐ கேன் இருக்கு இல்லையா? 50% பாசிபிள். 50. ஐ குட் இருக்கு இல்லையா? நான் போக முடிஞ்சது போயிட்டேன். 100% முடிஞ்சு போச்சு. ஐ மஸ்ட் கோ, கட்டாயம். நான் இங்க பாருங்க, ஐ ஷுட்னா நான் போக வேண்டும். ஐ மஸ்ட் கோனா கட்டாயமாக போக வேண்டும், போயே ஆக வேண்டும். 100 போட்டு அது அப்படி போட்டாலே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும் என்னன்னு. அந்த நம்பர் போடுறதுக்கே அதான். ஐ மஸ்ட் கோ பாருங்க, வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அந்த 25 வார்த்தை முதல் நாள் சொல்ல பாருங்க, 24+1 எல்லா வார்த்தையும் வருது பாத்தீங்களா? திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. போட்டலாமா? இப்ப ஐ டு கோ ரொம்ப ஈஸியா வந்துடும் நமக்கு வர்றது. இதுக்கு தமிழ்ல தெரியும் சார். அந்த மேவும் மைட்டும் மட்டும் சொல்லுங்க. மே வந்து நான் போகலாம், நான் போனாலும் போகலாம். இது என்ன தெரியுங்களா? நான் போகலாங்கிறதே குறைச்சதான், 40% தான். வில் பாருங்க 80% இருக்கு. முடிச்சிடலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. வித்தின் 1 minute முடிச்சிடுவேன், டோன்ட் வரி. ஐ டு கோ. சுத்தமா 1/2 மணி நேரம் கிளாஸ்க்கு அப்படியே ஸ்கிரீன் நின்னு போச்சு. ஃபுல் சார்ஜ்ல தான் இருக்குது. அது ஒண்ணுமே தெரியல 1/2 மணி நேரத்துக்கு. ஆல்ரைட். இது நான் ஒண்ணு மட்டும் பண்ணிடலாமா? இது வந்து இது அப்படியே கிளாஸ் நம்பர் 4 இருக்கு பாத்தீங்களா? இந்த நோட்ஸ் அப்படியே பேசி எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்களா? நிறைய பேர் ஆடியோ அனுப்புனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. கட்டாயமா அனுப்பணும், அனுப்பாம இருக்கக்கூடாது. 15-20 நிமிஷம் டைம் எடுத்துட்டு பண்ணுங்க. நான் பொதுவா அந்த இடையில ஒரு நாள் கேப் விடுவேன். எனக்கு அது ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல்லுங்கிறதுனால மூவ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹோப்ஃபுல்லி ஐ வில் ஃபீல் பெட்டர். ஸோ கிளாஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, கிளாஸுக்கு அப்புறம் ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐ ஹோப் டு ஹேவ் கிளாஸ் டுமாரோ, டோன்ட் வரி. எனக்கு ஆனால் உங்களோட சைட்ல இருந்து இந்த ஆடியோ மட்டும் அனுப்பிடுங்க. எதுங்க சார் பேசி அனுப்புங்க? ஒன்றும் இல்லை, இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன அனுப்புறதுங்கிறது. அப்படியே பாருங்க.